அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் யூஜிடிஆர்பி மற்றும் பிஜிடிஆர்பி எக்ஸாம் பாட்னிக்காக வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் நம்ம ஆல்ரெடி பண்ணாக்கா கிளைகாலிசிஸ் வீடியோவும் கிரப் சைக்கிள் வீடியோவும் பார்த்துருக்கோம். அதோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், பார்க்காதவங்க பார்த்துக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய அந்த பிஜிடிஆர்பி அண்ட் யூஜிடிஆர்பி பாட்னிக்காக பண்ணாக்கா ஒரு ஸ்பெஷலாக ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. அந்த வாட்ஸ்அப் குரூப்போடைய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஜாயின் பண்ண ஐடியா இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிங்க. ஸோ இந்த வீடியோ சீரீஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, லாஸ்ட்டாக நடந்த யூஜிடிஆர்பி எக்ஸாம். ஸோ நமக்கு 2023 ரிசல்ட் வந்தது இல்லையா? ஸோ அந்த யூஜிடிஆர்பி எக்ஸாமுடைய கொஷின் பேப்பர் தான் நம்மக்கிட்ட இருக்குது. ஒரிஜினல் கொஷின் பேப்பர். இந்த கொஷின் பேப்பரில் மொத்தம் பண்ணாக்கா 150 கொஷின்ஸ் இருக்குது. ப்ளஸ் பண்ணாக்கா 30 கொஷின் தமிழ் தகுதி தேர்வு இருக்குது. மொத்தம் அப்போது 180 கொஷின்ஸ் இருக்குது. ஒவ்வொரு பார்ட்டுக்கும் பண்ணாக்கா 30 கொஷின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 பார்ட் வீடியோவாக பார்க்க போகிறோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பண்ணாக்கா இன்றைக்கி நாளைக்குள்ளே பண்ணாக்கா அந்த 6 பார்ட் வீடியோவும் நான் அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ ஆன்சர் மட்டும் செப்பரேட்டாக நம்ம ஒரு நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இப்போதைக்கு நான் உங்களுக்கு கொஷின் மட்டும் தான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸில் பண்ணாக்கா உங்களுக்கு இந்த கொஷின் எங்கேருந்து வந்திருக்கு வித் எவிடன்ஸோடு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் போகிற வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய கொஷின் பண்ணாக்கா அந்த பார்ட் பி நம்மளுடைய மேஜர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுலேருந்து 150 கொஷின். அதில் நம்ம ஃபஸ்ட்டு 30 கொஷின்ஸ் மட்டும் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் கொஷின், கீழ்காணும் எம்முறையுடன் சேர்ந்து மிகை வெப்பமானது மிகச்சிறந்த பாக்டீரியா கொல்லியாக செயல்புரிகிறது. ஸோ ஹை டெம்பரேச்சர் இன் காம்பினேஷன் வித் விச் ஏஜென்ட் இஸ் மோஸ்ட் எஃபெக்டிவ் மெத்தட் ஆஃப் கில்லிங் பாக்டீரியா. High temperature in combination with which agent is most effective method of killing bacteria. So இங்கே ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆப்ஷன் ஏ எக்ஸ்ரே, ஆப்ஷன் பி மாய்ச்சர், ஆப்ஷன் சி எத்திலின், ஆப்ஷன் டி டெசிகேஷன். அடுத்து விட்டமின் B12 உற்பத்திக்கு எந்த பாக்டீரியம் உபயோகிக்கப்படுகிறது? விட்டமின் B12 உற்பத்திக்கு எந்த பாக்டீரியம் உபயோகிக்கப்படுகிறது? Which of the following bacterium is used for vitamin B12 production? Which of the following bacterium is used for vitamin B12 production? So options, option A Pseudomonas fluorescens, ஆப்ஷன் பி கிளாஸ்டிரியம் அசிட்டோபியூட்டிலிகம், ஆப்ஷன் சி பேசில்லஸ் மெகாதீரியம், ஆப்ஷன் டி பேசில்லஸ் லைக்கினிஃபார்மிஸ். அடுத்து கொஷின் நம்பர் 33. பர்னட் டேவிஸின் குழல் செய்முறையானது எந்த பாக்டீரியத்தை வைத்து நடத்தப்பட்டது? பர்னஸ் டேவிஸின் குழல் செய்முறையானது எந்த பாக்டீரியத்தை வைத்து நடத்தப்பட்டது? ஸோ த யூடியூப் எக்ஸ்பெரிமெண்ட் ஆஃப் பெர்னட் டேவிஸ் வாஸ் பர்ஃபார்ம்டு யூசிங் விச் பாக்டீரியம்? ஆப்ஷன் ஏ சூடோமோனாஸ் எருஜினோசா, ஆப்ஷன் பி எஸ்கெரிசியா கோலி, ஆப்ஷன் சி பேசில்லஸ் சப்டிலிஸ், ஆப்ஷன் டி ஸ்டெஃபிலோகாக்கஸ் ஆரியஸஸ். அடுத்து கொஷின் நம்பர் 34. வேம் ஃபங்கை இஸ் ஜென்ரலி ஆப்சென்ட் இன் விச் ஃபேமிலி? வேம் பூஞ்சை பொதுவாக எந்த தாவர குடும்பத்தில் காணப்படுவது இல்லை? வேம் பூஞ்சை பொதுவாக எந்த தாவர குடும்பத்தில் காணப்படுவது இல்லை? ஆப்ஷன் ஏ கிராமினேசி, ஆப்ஷன் பி ரோசேசி, ஆப்ஷன் சி பால்மேசி, ஆப்ஷன் டி சைப்பரேசி. அடுத்த கொஷின், பார்மிலியாவில் பாசி உயிரியாக இருப்பது எது? பார்மிலியாவில் பாசி உயிரியாக இருப்பது எது? விச் பைகோபயாண்ட் இஸ் ஃபவுண்ட் இன் பார்மிலியா? விச் பைகோபயாண்ட் இஸ் ஃபவுண்ட் இன் பார்மிலியா? ஆப்ஷன் ஏ Protococcus, option B Pleurococcus, option C Chlorella, option D Xanthoria. அடுத்து கொஷின் நம்பர் 36. எந்த லைக்கன் தாலஸ் மேல்பரப்பில் ஏரியோலோ உள்ளது? எந்த லைக்கன் தாலஸ் மேற்பரப்பில் ஏரியோலே உள்ளது? Which form of lichens have areolae on the surface of thallus? Which form of lichen have areolae on the surface of the thallus? Option A Polios lichen, option B Proticos lichen, option C Squamous
ஸ்கோமாலோஸ் லைக்கன். ஆப்ஷன் டி கிரஸ்டோஸ் லைக்கன். அடுத்து ரைசோபியம் லெகுமினசரம் என்ற தாவரத்தில் இலை முடிச்சுகளை ஏற்படுத்துகிறது. ரைசோபியம் லெகுமினசரம் எந்த தாவரத்தில் இலை முடிச்சுகளை ஏற்படுத்துகிறது? Rhizobium leguminosaurum forms leaf nodule in which plant? Option A Ulmus, option B Medicago, option C Pavetta, option D groundnut. அடுத்து மண்ணின் அமிலத்தன்மையின் சுட்டிக்காட்டியாக டேஷ் செயல்படுகிறது. மண்ணின் அமிலத்தன்மை சுட்டிக்காட்டியாக டேஷ் செயல்படுகிறது. டேஷ் ஆக்ட் as a indicator for soil acidity. டேஷ் ஆக்ட் as a indicator for soil acidity. ஆப்ஷன் ஏ மார்கன்சியா, ஆப்ஷன் பி ரிக்ஸியா, ஆப்ஷன் சி ஆந்தோசெராஸ், ஆப்ஷன் டி பாலிட்ரைக்கம். அடுத்து இப்பேரின இலையின் மைய நரம்பில் மேற்புறம் பசுங்கணிகங்கள் அடங்கிய நீள்தட்டுக்களாக அமைந்திருக்கின்றன. இப்பேரின இலையின் மைய நரம்பில் மேற்புறம் பசுங்கணிகங்கள் அடங்கிய நீள்தட்டுக்களாக அமைந்திருக்கின்றன. Leaf midrif of this genus is covered on upper surface by means of chlorophyll containing longitudinal cell plates. ஆப்ஷன் ஏ பாலிட்ரைக்கம், ஆப்ஷன் பி பியூனேரியா, ஆப்ஷன் சி கேலிபோஜியா, ஆப்ஷன் டி பொரெல்லா. அடுத்த கொஷின், டேஷின் ஸ்போர்களின் பரவுதலுக்கு சிறப்பு வாய்ப்பு முறைகள் காணப்படுவதில்லை. டேஷின் ஸ்போர்களின் பரவுதலுக்கு சிறப்பு வாய்ந்த முறைகள் காணப்படுவது இல்லை. The spores of the dash are disseminated by any special method. அப்போ ஆப்ஷன்ஸ் ஏ ஆந்தோசெராஸ், ஆப்ஷன் பி மார்கன்சியா, ஆப்ஷன் சி ரிக்ஸியா, ஆப்ஷன் டி பெல்லியா. அடுத்த கொஷின், தடுப்புச்சுவரற்ற மைசிலியம் ஊஸ்போர்கள் மற்றும் சைகோஸ்போர்களை பாலின பெருக்கத்தின் போது உண்டாக்கும் பூஞ்சையின் வகுப்பு டேஷ். தடுப்புச்சுவரற்ற மைசிலியம் ஊஸ்போர்கள் மற்றும் சைகோஸ்போர்களை பாலின பெருக்கத்தின் போது உண்டாக்கும் பூஞ்சையின் வகுப்பு டேஷ். Fungi with aseptate mycelium produce oospores and zygospores during sexual reproduction. Belongs to class dash. Option A Basidiomycetes, option B Phycomycetes, option C Ascomycetes, option D Deuteromycetes. அடுத்த கொஷின் பார்க்கலாம். கொஷின் நம்பர் 42. ரைசோஃபஸில் காணப்படும் பால் இனப்பெருக்க முறை எது? ரைசோஃபஸில் காணப்படும் பால் இனப்பெருக்க முறை எது? Which type of sexual reproduction occurring in Rhizophus? Which type of sexual reproduction occurring in Rhizophus? Option A Anisogamous, option B Sporangiospore, option C Oogamous, option D Isogamous. அடுத்து கொஷின் நம்பர் 43. தேன்காளான் என்பது அனி மஷ்ரூம் ஈஸ் டேஷ். அனி மஷ்ரூம் ஈஸ் டேஷ். ஆப்ஷன் ஏ அகாரிகஸ் சிலிர்கோலா, ஆப்ஷன் பி அகாரிகஸ் சாந்தோடெர்மிஸ், ஆப்ஷன் சி ஆர்மில்லாரியா மெல்லே, ஆப்ஷன் டி வால்வேரியல்லா வால்வோசியா. அடுத்த கொஷின் 44. தாவரங்களில் வளைய புள்ளி அறிகுறியை தோற்றுவிக்கும் வைரஸ்கள் எவற்றின் மூலம் கடத்தப்படுகிறது? தாவரங்களில் வளைய புள்ளி அறிகுறியை தோற்றுவிக்கும் வைரஸ்கள் எவற்றின் மூலம் கடத்தப்படுகிறது? In plants, the ring spot symptoms causing viruses are transmitted by what? In plants, the ring spot symptoms causing viruses are transmitted by what? Option A bacteria, option B பாசிகள், ஆப்ஷன் சி நெமட்டோடுகள், ஆப்ஷன் டி பூஞ்சைகள் ஃபங்கை. அடுத்த கொஷின் நம்பர் 45. உருளைக்கிழங்கு எக்ஸ் மற்றும் ஒய் வைரஸில் காணப்படும் நியூக்ளிக் அமிலம். உருளைக்கிழங்கு எக்ஸ் மற்றும் ஒய் வைரஸில் காணப்படும் நியூக்ளிக் அமிலம். The nucleic acid type present in potato X and Y viruses are dash.
ஆப்ஷன் ஏ டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ, ஆப்ஷன் பி சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ, ஆப்ஷன் சி சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ, ஆப்ஷன் டி டபுள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ. அடுத்த கொஷின் 46. அகாரிகஸ் பசிடியோ கனியுறுப்பு காம்பின் மையப்பகுதியில் தளர்வான ஐப்பாக்கள் என்னவென்று அழைக்கப்படும்? அகாரிகஸ் பசிடியோ கனியுறுப்பு காம்பின் மையப்பகுதியில் தளர்வான ஐப்பாக்கள் என்னவென்று அழைக்கப்படும்? What are the loosely arranged hypae in the center of Agaricus basidiocarp stipe? Option A cortex, option B medulla, option C connective cell, option D hymenium. அடுத்த கொஷின் நம்பர் 47. நிலக்கடலையில் தாமத புள்ளி நோயை ஏற்படுத்தும் பூஞ்சை. நிலக்கடலையில் தாமத புள்ளி நோயை ஏற்படுத்தும் பூஞ்சை. The fungi that causes leaf spot in groundnut is option A Sargaspora araginicola, option B Sargasporidium persinotum, option C Puccinia arachidis, option D Coleotrichum. அடுத்து கொஷின் நம்பர் 48. லைக்கோபோடியத்தின் இலைகள் எளியவை, காம்பற்றவை, மிகச்சிறியவை, மைய நிரம்பு உடையவை. இவ்வகை இலைக்கு டேஷ் என்று பெயர். லைக்கோபோடியத்தின் இலைகள் எளியவை, காம்பற்றவை, மிகச்சிறியவை, மைய நரம்பு உடையது. இவ்வகை இலைக்கு டேஷ் என்று பெயர். The leaves in Lycopodium are simple, sessile, minute with single medium vein. Such leaves are called as dash. Option A macrophyllous, option B microphyllous, option C isophyllous, option D anisophyllous. அடுத்து கொஷின் நம்பர் 49. ஓமோஸ்போரஸ் டெர்டோஃபைட்டுகளில் கேமிட்டோஃபைட்டுகள். ஓமோஸ்போரஸ் டெர்டோஃபைட்டுகளில் கேமிட்டோஃபைட்டுகள் டேஷ். இன் ஓமோஸ்போரஸ் டெர்டோஃபைட் கேமிட்டோஃபைட்ஸ் ஆர் டேஷ். ஆப்ஷன் ஏ எக்ஸோஸ்போரிக், ஆப்ஷன் பி எண்டோஸ்போரிக், ஆப்ஷன் சி எண்டோஸ்கோபிக், ஆப்ஷன் டி எக்ஸோஸ்கோபிக். அடுத்த கொஷின் நம்பர் 50. பாக்டீரியாவில் வழுக்கும் முறையிலான இடப்பெயர்ச்சி எப்பொருள் சுரப்பதால் ஏற்படுகிறது? பாக்டீரியாவில் வழுக்கும் முறையிலான இடப்பெயர்ச்சி எப்பொருள் சுரப்பதால் ஏற்படுகிறது? கிளிடிங் மூமெண்ட் இன் பாக்டீரியா மே பி டியூ டு செக்ரீஷன் ஆஃப் வாட்? கிளிண்டிங் மூமெண்ட் இன் பாக்டீரியா மே பி டியூ டு செக்ரீஷன் ஆஃப் வாட்? ஆப்ஷன் ஏ கிளைகோப்ரோட்டீன் ஆன் த அவுட்டர் சர்ஃபேஸ், ஆப்ஷன் பி Phylline in the inner surface, option C polysaccharide slime in the inner surface, option D polysaccharide slime on the outer surface. அடுத்த கொஷின் நம்பர் 51. பிரியோஃபைட்டின் டேஷ் பேரினம் காட்டுத்தீயை தொடர்ந்து அதிகமாக வளர்ந்து காணப்படுகிறது. பிரியோஃபைட்டின் டேஷ் பேரினம் காட்டுத்தீயை தொடர்ந்து அதிகமாக வளர்ந்து காணப்படுகிறது. The bryophytes genus that are commonly grows best after the forest fire dash. The bryophytes genus that commonly grows best after the forest fire dash. Option A Funaria, option B Markansia, option C Pellia, option D Polytrichum. அடுத்து கொஷின் நம்பர் 52. ஸ்பைரோகைராவின் சாறு வெற்றிடமானது மெல்லிய மற்றும் அரைக்கசைவு மென்படலத்தால் சுற்றியுள்ள சைட்டோபிளாஸ்டை பிரிக்கிறது. அவை டேஷ். In Spirogyra, the sap vacuole is separated from the surrounding cytoplasm by a thin semi-permeable membrane which is called as dash. Option A chloroplast, option B protoplast, option C tonoplast, option D collicate septum. அடுத்து பாலிட்ரைக்கத்தில் எந்தவித பற்கள் காணப்படுகிறது? பாலிட்ரைக்கத்தில் எந்தவித பற்கள் காணப்படுகிறது? Which type of teeth is found in polytrichum? Which type of teeth is found in polytrichum? Option A nematode, option B sclerenchymatous, option C nematophorus, option D nematodandus.
அடுத்து ரிக்ஸியா ஸ்போரோஃபைட்டில் எவை காணப்படுவது இல்லை? ரிக்ஸியா ஸ்போரோஃபைட்டில் எவை காணப்படுவது இல்லை? இன் ரிக்ஸியா விச் ஸ்போரோஃபைட் ஆர் நாட் present? In Rixia, which sporophyte are not present? Option A, foot and seta. Option B, foot and capsule. Option C, seta and capsule. Option D, capsule and calyptra. அடுத்து பாலிட்ரைக்கத்தில் ஆர்கிகோனியத்தை சூழ்ந்துள்ள இலைகளின் பெயர். பாலிட்ரைக்கத்தில் ஆர்கிகோனியத்தை சூழ்ந்துள்ள இலைகளின் பெயர். In polytrichum, the leaves that surround the archigonia are called as. In polytrichum, the leaves that surround the archigonia are called as. Option A, pericaceal leaf. Option B, perigonial leaf. Option C, ampicastria. Option D, photosynthetic leaves. அடுத்து கொஷின் நம்பர் 56. செலாஜினெல்லா கிரைக்கோகாலிஸ் காணப்படும் லியூகுலின் வடிவம். செலாஜினெல்லா கிரைக்கோகாலிஸில் காணப்படும் லியூகுலின் வடிவம். The shape of the ligule occurs in Selaginella grycocalis is. The shape of the ligule occurs in Selaginella grycocalis is. Option A, lobed. Option B, lanceolate. Option C, tongue shaped. Option D, plummetous. அடுத்து கொஷின் நம்பர் 57. இலை பொந்து மற்றும் கிளை பொந்து இரண்டும் உடைய சைஃப்னோஸ்டீலின் பெயர். இலை பொந்து மற்றும் இலை பொந்து இரண்டும் உடைய சைஃப்னோஸ்டீலின் பெயர். The Siphnostele which has both leaf and branch gaps are known as. The Siphnostele which has both leaf and branch gap are known as. Option A, cladosyphonic Siphnostele. Cladosyphonic Siphnostele. Option B, pillow-syphonic Siphnostele. Option C, ectofolic Siphnostele. Option D, amphipholic Siphnostele. அடுத்து கொஷின் நம்பர் 58. மொட்டுநிலை பெசிடியோகார்ப்புகளுடன் இணைக்கப்பட்டுள்ள மெல்லிய தோல் இவ்வாறு அழைக்கப்படுகிறது. மொட்டுநிலை பெசிடியோகார்ப்புகளுடன் இணைக்கப்பட்டுள்ள மெல்லிய தோல் இவ்வாறு அழைக்கப்படுகிறது. அடுத்து கொஷின் நம்பர் 58. மொட்டுநிலை பெசிடியோகார்ப்புகளுடன் இணைக்கப்பட்டுள்ள மெல்லிய தோல் இவ்வாறு அழைக்கப்படுகிறது. மொட்டுநிலை பெசிடியோகார்ப்புகளுடன் இணைக்கப்பட்டுள்ள மெல்லிய தோல் இவ்வாறு அழைக்கப்படுகிறது. Button stage of basidiocarp is connected with the stalk by the inner membrane is called as. Button stage of basidiocarp is connected with the stalk by the inner membrane is called as. Option A, pileus. Option B, velum. Option C, gill. Option D, stipe. அடுத்து கொஷின் நம்பர் 59. ஓம்புயிர் இலைகளின் அடியில் குவியலாக திரட்சி கொண்ட செர்கோஸ்போரா பெர்சினேட்டா ஐப்பாக்கள் டேஷ் எனப்படும். ஓம்புயிர் இலைகளின் அடியில் குவியலாக திரட்சி கொண்ட செர்கோஸ்போரா பெர்சினேட்டா ஐப்பாக்கள் டேஷ் எனப்படும். குளோபுலார் மாஸ் ஆஃப் ஐப்பே ஆஃப் செர்கோஸ்போரா பெர்சினேட்டா அக்குமுலேட்ஸ் beneath the host leaf is known as. Option A, gills. Option B, conidia. Option C, stroma. Option D, velum. அடுத்து கொஷின் நம்பர் 60. பால் இனப்பெருக்கம் இல்லாத வகுப்பை சார்ந்த இனம். பால் இனப்பெருக்கம் இல்லாத வகுப்பை சார்ந்த இனம். Sexual reproduction is absent in the members of the class dash. Sexual reproduction is absent in the members of class dash. Option A, zygomycetes. Option B, basidiomycetes. Option C, deuteromycetes. Option D, ascomycetes. ஸோ இன்றைக்கி வந்து பண்ணாங்க இந்த ஃபஸ்ட் பார்ட்டில் 30 கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். அடுத்த பார்ட்டில் உங்களுக்கு வந்து பண்ணாங்க அடுத்த 30 கொஷின்ஸோட வீடியோ அப்லோட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.